கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு இன்று ஆஜராகும் தவேக நிர்வாகிகள். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் டெல்லியில் விசாரணைக்கு ஆஜராகின்றனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். பல்லடத்தில் இன்று நடக்கிறது வெல்லும் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல திமுக மகளிரணி மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகிறார். பல்லடம் திமுக மகளிரணி மாநாட்டில் 1.5 லட்சம் பெண்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. மேற்கு மண்டலத்தில் 10,000 வாக்குச்சாவடிகளை சேர்ந்த பெண்கள் கலந்து கொள்ள பிரம்மாண்ட ஏற்பாடு. தமிழ்நாட்டில் கிரஷர் உரிமையாளர்களை மிரட்டி 600 கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக திமுக அரசு மீது இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் திமுக அரசு மீதான ஊழல் வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. கிட்டத்தட்ட 600 கோடி இதிலே கொள்ளையடிக்க இந்த அரசு துணிந்து விட்டது. நாங்கள் இதை சும்மா பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எப்படி இந்த அரசு கொள்ளையடிப்பதை மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இதற்கு தீர்வு காணப்படும் சட்ட நீதியாக. அத்தனையும் ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சி அமைந்தால் 100 நாள் வேலை 150 நாட்களாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். திருமண உதவித்தொகை 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என இபிஎஸ் வாக்குறுதி. அதோடு திருமண உதவி திட்டத்தில் பயன்பெறுகின்ற மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும். மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். இபிஎஸ் 2வது நாளாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம். திருவள்ளூர், திருத்தணி சட்டமன்ற தொகுதிகளில் இன்று பிரச்சாரம். மத்திய அரசு ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தி வர்த்தகர்கள் நலனுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் வர்த்தகர்களுக்கு கடும் பாதிப்பு எனவும் வியாபாரிகள் சங்க நிகழ்ச்சியில் பேச்சு. என்னென்ன வேலைகளை செஞ்சிட்டு இருக்குது, வணிகருக்கு தேவையானது செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. உங்களுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்துற மாதிரி ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு உங்களை எல்லாம் வாட்டி வளர்ச்சிட்டு இருக்கக்கூடியதுதான் ஒன்றிய அரசு. முந்தைய 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில வணிகர்கள் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். சென்னையில் இபிஎஸ் தலைமையில் நாளை மறுநாள் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு. ராமதாஸ் தலைமையில் சேலத்தில் இன்று பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். கூட்டணி குறித்து முடிவு செய்ய ராமதாசுக்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு. மலேசியாவிலிருந்து சென்னை வந்த நடிகர் விஜய்க்கு விமான நிலையத்தில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. காரில் ஏறிய போது கூட்ட நெரிசலில் சிக்கி தடுமாறி கீழே விழுந்ததால் பரபரப்பு. விஜய் தலைமையிலான தவேக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இணைகிறார்களா என செய்தியாளர்கள் கேள்வி. விரைவில் எதிர்பார்க்கலாம் என தவேக நிர்வாகி செங்கோட்டையன் பதில்.
விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொங்கலுக்கு பிறகு நாங்கள் இந்துத்துவா அல்ல என தமிழக அமைச்சர் ஏவா வேலு பேச்சு. இஸ்லாத்தை விரும்பும் இந்துக்கள் என்றும் பெருமிதம். பிரிக்க முடியாது. இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது. நாம் இந்துவை நாம் கடைபிடிக்கிறோம், இஸ்லாமத்தை நாங்கள் பெருமையாக பேசுகிறோம். அதில் மாற்றம் அல்ல. நாங்கள் இந்துத்துவா அல்ல, இந்துதான். இஸ்லாத்தை விரும்புகிற இந்துதான், அதில் மாற்ற கருத்து அல்ல. ஆனால் இந்துத்துவா அல்ல. யாரையும் மிரட்டி கூட்டணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். பாஜகவுடன் கூட்டணி வைப்பதால் அதிமுக அழிந்துவிடும் என்று மற்ற கட்சிகள் கவலைப்பட வேண்டாம் என பதில். யாரையும் மிரட்டி பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதிமுக பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன பண்றது? முசிறி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை அறிவித்தார் டிடிவி தினகரன். அமமுக இடம்பெறும் அணியே தேர்தலில் வெற்றி பெறும் என்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் உறுதி. இந்த தொகுதியில அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் தான் குக்கர் சின்னத்திலே போட்டியில் இருக்கிறார். கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வு பணிகளுக்கு மத்திய அரசு அனுமதி. ஜனவரி மாதம் திறந்தவெளி அருங்காட்சியகம் திறக்கப்பட்ட பின் அகழாய்வு பணிகள் தொடங்கும் என தகவல். கடும் உறை பனிப்பொழிவால் வெள்ளைப்படலம் போத்திக் காணப்படும் நீலகிரியின் அவலாஞ்சி பகுதி. கடும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வட மாநிலங்களில் வாட்டி வதைக்கும் குளிர். பெரும்பாலான இடங்களில் வெப்பத்தின் அளவு குறைந்ததால் பொதுமக்கள் அவதி. அதிகாலையில் காற்று மாசுவுடன் கடும் பனிமூட்டம் காரணமாக இருளில் மூழ்கியது டெல்லி. சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கு விமான சேவைகள் ரத்து, பயணிகள் அவதி. உன்னாவ் பாலியல் வழக்கில் குற்றவாளி குல்தீப் சிங்குக்கு தண்டனை நிறுத்தி வைப்பை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வில் இன்று விசாரணை. நீடித்த மற்றும் அளவில்லாத அணு ஆயுத தயாரிப்புக்கு தயாராக வேண்டும். நீண்ட தூர ஏவுகணை சோதனையை பார்வையிட்ட பின் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் வலியுறுத்தல். யுக்ரைன் அதிபரை சந்திப்பதற்கு முன் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் ட்ரம்ப் தொலைபேசியில் ஆலோசனை. இரு நாடுகளுக்கிடையே போர் நீடித்து வரும் நிலையில் பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்ததாக சமூக வலைதளத்தில் பதிவு. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி அசத்தல் வெற்றி. இலங்கை அணியை 30 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. சர்வதேச போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்தார் ஸ்மிருதி மந்தானா. நடப்பாண்டில் நடந்த போட்டிகளில் 1703 ரன்கள் குவித்தார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடர்
பும்ரா, ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓய்வளிக்க வாய்ப்பு எனவும் தகவல். இயக்குனர் பாரதி ராஜா உடல்நிலை குறித்து பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாரதி ராஜாவின் உடல்நிலை கட்டுக்குள் இருப்பதாக விளக்கம்.